அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 அனைவரையும் சமமாக கருதும் துலா ராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை களத்திரஸ்தானத்தில் 7ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் முதல் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டிலிருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான போகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான குடும்பஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தூரதேச பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு கைகூடும். குரு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான தன வரவுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும். விலை உயர்ந்த பொருள்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். பழைய சிந்தனைகளால் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். குரு நின்ற பலன். குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில திடீர் வரவுகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்பங்கள் ஏற்படும். இனம் புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சகோதரர்களின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் அமையும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான சூழல்கள் உண்டாகும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். மனதளவில் புதுவிதமான பக்குவமும் தெளிவும் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். உங்கள் கருத்துக்களை உண்டான மதிப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்கள் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மறதி தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். தாய் வழியில் சரியான வழிகாட்டுதல் மூலம் மாற்றம் உண்டாகும். கலை சார்ந்த கல்வியில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும். சில பணிகளில் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே முடிவெடுப்பது நல்லது. சில விஷயங்களில் அனுபவம் அறிவை பயன்படுத்துவது மேன்மையை உண்டாக்கும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் குறைவாகவே கிடைக்கும். மற்றவர்களின் செயல்பாடுகளால் மனதில் ஒருவிதமான குழப்பங்களும் தடுமாற்றமும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கூட்டாளிகளின் வழியில் ஆதரவு மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாகும். நன்மைகள். குரு பெயர்ச்சியால் பேச்சுக்களின் மூலம் உறவினர்களின் ஒத்துழைப்பையும் புதிய அனுபவ அறிவால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சிகள் உடன் இருப்பவர்களின் விட்டு கொடுத்து செல்வதும் விவேகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் ஐயனாரை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் விலகும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்கள் தசாபத்துக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.